السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون. صدق الله مولانا العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم: قال الله عز وجل: أعددت لعبادي الصالحين ولا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر فاقرؤوا إن شئتم فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் உரிமை வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மேலும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே பல கோடி படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களில் சிறந்த படைப்பினமாக மனித வர்க்கத்தை படைத்து அந்த மனிதர்களிலும் சிறந்தவர்களாக முஸ்லிமான நம்மவர்களை படைத்து இந்த உலகத்தில் நீ வாழுகின்ற காலமெல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீ வாழ்வாயானால் நான் எதை உனக்கு வலியுறுத்தி வாழும்படி சொல்லியிருக்கின்றேனோ அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதனும் வாழ்வானேயானால் அந்த மனிதனுக்கு சுவர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் ஒரு மனிதன் நல்ல காரியங்களை செய்தால், அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை ஏற்று நடந்தால் அவனுக்கு சொர்க்கம் என்பதாகவும், யாரொருவன் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாறு செய்கின்றானோ, யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்க மறுக்குகின்றானோ அவனுக்கு நரகத்தையும் நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு தெள்ளத் தெளிவாக குறிப்பிட்டுகின்றார். இதிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரங்களிலே ஒரு சில விஷயங்களை நாம் கேட்டு சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த வாரத்திலே சுவர்க்கம் என்பது எப்படி இருக்கும், அந்த சுவர்க்கத்தில் நாம் அனைவரும் பிரவேசிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை உணர்வு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கு அடுத்த நோக்கமாக ரஜபுடைய மாதம் பிறந்திருக்கின்றது. இனிமேல் வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்திலே நாம் அனைத்து கட்டளைகளையும் ஏற்றி
அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடியார்களாக நாம் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டு சுவர்க்கத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்ற நோக்கிலே சுவர்க்கத்தை பற்றி பேசுவதற்காக இந்த நேரத்திலே அடியேன் முன்னால் நிற்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவர்க்கத்தை பற்றி கூறுகின்ற பொழுது, சுவர்க்கம் என்பது முஃமின்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எப்பொழுது இந்த உலகத்திலே அனைத்து படைப்பினங்களை படைத்தானோ, அது மனிதனாக இருந்தாலும் சரி, மற்ற படைப்பினங்களாக இருந்தாலும் சரி, அத்தனை படைப்பினங்களையும் படைக்குகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தையும் நரகத்தையுமே படைத்து விட்டான் என்பதாக நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகின்றார்கள். இந்த சொர்க்கம் இருக்குகின்றதே, சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? அதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஹதீஸே குதுசியிலே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நான் சாலிகான அடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றேன். அது எப்படிப்பட்டது என்று தெரியுமா? வலா ஐனுன் ராத், எந்த கண்ணுமே பார்த்திராது, வலா உதுனுன் சமயத், எந்த காதும் கேட்டிராத, வலா ஹத்தருன் அலா கல்வி பசத், எந்த உள்ளமும் மனிதனுடைய உள்ளமும் சிந்தித்திராத ஒரு உயர்தரமான இன்பகரமான ஒரு சொர்க்கத்தை நான் சாலிகின்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக அறிவிக்கின்றார்கள். நாம் இந்த உலகத்திலே ஒரு இன்பம் இருக்குகின்றதென்றால், ஒரு சுவை இருக்குகின்றதென்றால் அதை நாம் ஏதாவது ஒரு முறையில் நாம் உணர்ந்து விடுவோம். ஆனால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பம் இருக்கிறது தெரியுமா? அந்த இன்பத்தை நாம் எந்த அளவிற்கு சிந்தித்தாலும் சரி, அந்த சொர்க்கத்தினுடைய இன்பம் இதைவிட அதிகமாகத்தான் இருக்கும். அந்த இன்பத்தை நம்மால் சிந்தித்துவிட முடியாது என்பதைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். உலகத்திலே நாம் பலதரப்பட்ட மக்களை பார்க்கின்றோம். ஒவ்வொருடைய மக்களுடைய உள்ளத்திலும் எத்தனையோ பிரச்சனைகளை பொதிந்தவர்களாக இருக்குகின்றார்கள். அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும், ஆனால் அத்தனை மனிதர்களும் ஆசைப்படக்கூடியது ஒன்றுதான், நிம்மதியான வாழ்க்கை. அந்த நிம்மதியான வாழ்க்கை என்பது எங்கே கிடைக்கும் என்றால் சொர்க்கத்திலே கிடைக்கும். ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது ஒரு சில நேரங்கள் இன்பத்தை நாம் அனுபவிப்போம், ஒரு சில நேரங்கள் நாம் துன்பத்தை அனுபவிப்போம். இரண்டும் கலந்து வாழக்கூடிய வாழ்க்கைதான் இந்த உலகத்தில் உள்ளது என்பதை அல்லாஹ் தஆலா நிரூபித்துவிட்டு, சொர்க்கத்தில் தான் நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள், அந்த சொர்க்கத்தை நீங்கள் ஆசைப்படுங்கள், அந்த சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற அந்த ஆசை ஒவ்வொருடைய மூமினுடைய உள்ளத்திலும் வர வேண்டும் என்பதை ஒரு நோக்கமாக கொண்டு தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு அறிவிக்கின்றார். சொர்க்கத்திலே முதலாக ஒரு கூட்டம் நுழையும். அந்த கூட்டம் நுழைகின்ற பொழுது அவர்களுடைய முகங்கள் மட்டுமல்ல, உடல் அனைத்துமே அந்த எப்பொழுதும் நாம் பார்க்குகின்றோமே அந்த பௌர்ணமி நிலவை போன்று மிகவும் ஜொலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, எப்படி இந்த உலகத்திலே நாம் உமிழ்நீரை உமிழ்கிறோமோ, எப்படி நாம் மூக்கு சிந்துகின்றோமோ, இது போன்ற அவைகளெல்லாம் அந்த சொர்க்கத்தில் இருக்காது. நீங்கள் மலம் ஜலம் கழிக்க மாட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய வேர்வை என்பது கஸ்தூரி வாடைக்கு சமமாக இருக்கும். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சீப்புகள் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் ஆனவைகளாக இருக்கும். நீங்கள் அந்த சீப்புகளிலே வாசனை திரவியங்களை நீங்கள் உடலிலே தடவினாலும் சரி, தலையிலே தடவினாலும் சரி, அது உலுவா என்ற உயர்தரமான ஒரு மனக்கட்டையினுடைய அந்த வாசனையை தரும் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் கணவனாக இருந்தால் 2 மனைவியை பரிசளிக்கப்படும், மனைவியாக இருந்தால் 2 கணவன்மார்களை பரிசளிக்கப்படும் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, அந்த
அந்த ஹூர்லின்களுடைய இதயம் இருக்குகின்றது. எப்படி இருக்கும் தெரியுமா? அது மனிதனை போன்று உண்டான உள்ளத்தை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை விக்ர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய தியானத்திலே திளைப்பவர்களாக இருப்பார்கள் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்கின்றார்கள். இந்த செய்தி ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நமக்கு இந்த இடத்திலே ஒரு கேள்வி எழலாம். இந்த உலகத்திலே மனிதன் பலவிதமான ஒரு பொறாமை குணத்துடனும் குரோத எண்ணத்துடனும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே, அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தையே அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக இந்த ஹதீஸை நமக்கு வாசிக்குகின்ற பொழுது ஒரு சிந்தனை எழக்கூடும். அதற்குத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். இந்த உலகத்திலே மனிதன் பலதரப்பட்ட எண்ணங்களோடு வாழ்ந்தாலும் சரி, எப்பொழுது அவன் மரணித்து விட்டானோ, சொர்க்கவாதியாக ஆகிவிட்டானோ, அவனுக்கு ஒரே எண்ணம் தான், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை, இந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை நான் அனுபவிக்க வேண்டும், அல்லாஹுவை நம்முடைய கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வு மட்டும்தான் அவனுடைய உள்ளத்திலே இருக்கும். அப்படிப்பட்ட இதயமுடையவர்களாக அந்த ஹூர்லின்கள் இருப்பார்கள் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுகின்றார்கள். சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்களுடைய அந்த உயரம், அவர்கள் எந்த மாதிரி நுழைவார்கள் என்பதை பற்றி ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, எப்படி ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 முழத்தால் படைக்கப்பட்டார்களோ, அதே போன்று அத்தனை மனிதர்களும் 60 முழத்தால் தான் சொர்க்கத்திலே நுழைவார்கள். அது காலங்கள் செல்ல செல்ல அவர்களுடைய உயரம் குறைக்கப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 60 அடி உயரத்திலே படைத்தான். படைத்த பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அங்கே மலக்குகள் இருக்குகின்றார்கள், அங்கே சென்று நீங்கள் சலாம் கூறுங்கள் என்பதாக கூறினான். அவர்கள் அதுபோன்று சென்று அந்த இடத்திலே மலக்குகளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அந்த வார்த்தையை மொழிந்தார்கள். மலக்குமார்கள் அத்தனை பேரும் வலைக்கும் அஸ்ஸலாம் என்ற அந்த வார்த்தையை மொழிந்தவுடனே, இதுதான் உமக்கும் உம்முடைய சந்ததிக்கும் ஒருவருக்கொருவர் பார்க்குகின்ற பொழுது சொல்ல வேண்டிய ஒரு வாழ்த்து என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் இந்த சலாத்தை இந்த பூவுலகத்திற்கு கொண்டு வந்த செய்தியை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, இந்த உயரத்திலே குறைக்கப்பட மாட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த ஒரே உயரத்தில் தான் அத்தனை மனிதர்களும் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்கின்றார்கள். இதை ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே போன்று மிகவும் முதிர்ந்தவர்களாக, வயது முதிர்ந்தவர்களாக, நாம் தட்டு தடுமாறியவர்களாக அந்த சொர்க்கத்திலே நுழைய மாட்டோம். சொர்க்கத்திலே நுழைவதற்கென்று ஒரு நிர்ணயத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றார். சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்களுடைய வயது என்பது எப்படி இருக்கும் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, யதுகுலு அஹ்லல் ஜன்னதி அஹ்லுல் ஜன்னதி ஜுருதம் மரதம் முத்தஹல்லிகீன அப்னா ஸலாஸீன அவ் ஸலாஸீன சனா. ஒரு 30 வயது உடையவர்களாகவும் அல்லது 33 வயதுடையவர்களாகவும் சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, அவர்கள் உருவத்திலே முழுவல்வென்று வலுவல்வென்று இருக்குகின்றது என்பதாக சொல்வோம் அல்லவா, அதுபோன்று முழுமான உள்ளவர்களாக, தாடி மீசை அற்றவர்களாக அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள். அவருடைய வயது வரம்பு என்பது 33 வயதாக இருக்கும் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை புகாரி ஷரீஃபிலே திருமதி கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை ஹஸ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மேலும் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மூதாட்டி வந்து, நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், எனக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கூறுகின்ற பொழுது, ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், கிழவிகள் எல்லாம் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதாக கூறிய உடனே அந்த மூதாட்டி உடனே அழுது விடுகின்றார்கள். அழுகை என்றால் மிகவும் தேமி அழுகின்றார்கள்.
அப்பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் முதுமையான நிலையிலே நுழைய மாட்டீர்கள், நீங்கள் மிகவும் வாலிப பெண்ணாக அந்த சுவர்க்கத்திலே நுழைவீர்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த செய்தி ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள், புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கின்றது. மேலும் அவர்கள் கூறிவிட்டு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதுகின்றார்கள், இன்னா அன்ஷானாஹுன்ன இன்ஷா ஃபஜஅல்னாஹுன்ன அபுகாரா. இந்த வயோதிக தோற்றத்தில் உடையவர்களையும் நாம் கன்னியர்களாக சொர்க்கத்தில் புக வைப்போம் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறிய அந்த ஆயத்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள். இப்படி நாம் சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் ஏராளம் இருக்குகின்றன. ஆனால் நாம் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை விட்டுவிட்டு இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்குத்தான் நாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் நினைக்குகின்ற பொழுது நிச்சயம் வேதனை உள்ளவர்களாகத்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு செய்தியை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு மனிதர் அந்த இடத்திலே வந்து அல்லாஹ்விடத்திலே அவர் கூறுவார், நான் சொர்க்கத்திலே விவசாயம் செய்ய வேண்டும் என ஆசைப்படுகின்றேன் என்பதாக ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே கூறுவார் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருக்கு மத்தியிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பார்த்து கேட்பானாம், உனக்கு இந்த சொர்க்கத்தில் உள்ளவைகள் போதுமாகவில்லையா? இந்த சொர்க்கத்திலே இருப்பவைகள் உனக்கு போதுமான வகையாக இல்லையா என்பதாக கேட்கின்ற பொழுது அவர் ஆம் என்று கூறுவாராம். உடனே அப்படி என்றால் நீ விவசாயம் செய்து கொள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுவான். அந்த மனிதர் புல்லை நடுவார், அது உடனே அது வளர்ந்து நெற்கதிர்களை கொட்டும் என்பதாக ஹதீஸிலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அதை வைத்த உடனே அறுப்பதற்கு அவர் முற்பட்டு விடுவார். இதே செயலிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருப்பார் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். ஆக சொர்க்கத்திலே ஒரு மனிதன் என்ன விஷயங்களை ஆசைப்பட்டாலும் சரி அதை உடனே அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருகின்றான் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த செய்தியை கேட்கக்கூடியவர்கள் ஒன்று குறைஷியராகவோ அல்லது அன்சாரியாகவோ தான் இருக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் தான் விவசாயிகள், நாங்கள் விவசாயிகள் அல்லவே என்பதாக கூறுகின்ற பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடவாய்ப்பற்கள் தெரிகின்ற அளவிற்கு சிரித்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் புகாரி இமாம் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்படி இந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் ஏராளம் இருக்குகின்றன. நாம் எதையும் சிந்தித்து விட முடியாது, நம்முடைய செவிகளை கொண்டு எதையும் நாம் கேட்டுவிட முடியாது, நாம் நம்முடைய கண்ணை கொண்டு எதையும் பார்த்து விட முடியாது. இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இன்பங்கள் தான் சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கூறி காட்டுகின்றார்கள். சுவர்க்கத்திலே இறுதியாக நுழையக்கூடிய ஒரு மனிதன், நரகத்திலிருந்து அத்தனை மனிதர்களும் காப்பாற்றப்பட்டு விடுவார்கள். கடைசியாக ஒரு மனிதர் நரகத்திலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டு விடுவார். அவர் காப்பாற்றப்பட்ட உடனே அவர் நரகத்தை பார்த்து கொண்டே வருவார். நரகத்தை பார்ப்பதுமாக முன்முன் நடப்பதுமாக அவர் நோக்கி வந்து கொண்டே இருப்பார். அப்பொழுது நரகத்தினுடைய ஜுவாலை அவரை மறுபடியும் தீண்டிவிடும். அப்பொழுது அவர் சொல்வார், தபாரக்கல்லதி நஜ்ஜானி மின்கி லக்கத் ஆயத்தானி அல்லாஹ் ஷையா மா ஆயத்தாஹு அஹதம் மினல் அவ்வலீன வல் ஆஹிரீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்னை உன்னிடமிருந்து பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அவன் முதல் மற்றும் இறுதியாக வந்தவர்கள் எவருக்கும் வழங்காத பல வகைமதுகளை எனக்கு வழங்கி இருக்குகின்றான் என்பதாக அவர் கூறுவார் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை முஸ்லிம் என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அந்த மனிதர் தொடர்ந்து
வந்து கொண்டே இருக்குகின்றார். அப்பொழுது அவருக்கு சுவர்க்கத்தில் உண்டான ஒரு அழகிய மரத்தை அவருக்கு காண்பிக்கப்படும். அவருக்கு முன்னால் சுவர்க்கத்தினுடைய அழகான மரத்தை காண்பிக்குகின்ற பொழுது அவர் அல்லாஹ்விடத்திலே கேட்பாராம், நான் இந்த மரத்தினுடைய நிழலிலே நான் உட்கார வேண்டும், நிழல் பெற வேண்டும், அதற்கு கீழால் ஓடக்கூடிய அந்த நதியிலே நான் நீரை அருந்த வேண்டும் என்பதாக அவர் அல்லாஹ்விடத்திலே கேட்பார். அப்பொழுது அல்லாஹ் கூறுவான், இதை மட்டும்தானே நீ கேட்பாய், இதற்கு பின்னால் என்னிடத்திலே எதுவும் கேட்க மாட்டாயே என்பதாக கூறுகின்ற பொழுது அந்த மனிதன் கூறுவானாம், நான் இதற்கு பிறகு நான் எதையும் கேட்க மாட்டேன் என்பதாக அவன் கூறிய உடனே அந்த மரத்தின் நிழலிலே அவனுக்கு நிழல் கொடுக்கப்படும். அதற்கு கீழே உண்டான அந்த ஆறிலே அவன் நீரை அருந்திக் கொள்வான். அதற்கு பின்னால் அதைவிட ஒரு உயர்தரமான ஒரு மரத்தை அவனுக்கு காண்பிக்கப்படும். அதை பார்த்தவுடனே அந்த மனிதன் அந்த மரத்திலும் நான் நிழல் பெற வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றான். உடனே அல்லாஹ்விடத்திலே கேட்குகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், நான் உன்னிடத்திலே முதலே சொன்னேன், நீ இதற்கு பின்னால் எதையும் கேட்க மாட்டாய் என்று கூறினாய் என்பதாக அல்லாஹ் கூறுகின்ற பொழுது, இல்லை யா அல்லாஹ், இதை மட்டும் எனக்கு நிறைவேற்றி கொடு என்பதாக அவன் அல்லாஹ்விடத்திலே கேட்பான். அதையும் அவனுக்கு அனுமதிக்கப்படும். அவன் அந்த மரத்திலும் நிழலாறுவான், அதற்கு கீழால் ஓடக்கூடிய அந்த நதியையும் பருகுவான் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறி காட்டிவிட்டு, இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு மரகதத்திலான மாணிக்கத்திலான ஒரு மரத்தை காட்டப்படும். அந்த மரத்தை பார்த்தவுடனே அந்த மனிதனுடைய ஆசை, நான் அதிலும் அமர வேண்டும் என்பதாக அவன் அல்லாஹ்விடத்திலே கூறுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா கூறுவானா, உனக்கு இந்த உலகமும் உலகத்தை விட 2 மடங்கு பெரியதாக உனக்கு நான் தருகிறேன், அப்பொழுது உனக்கு போதுமாகுமா என்பதாக கேட்குகின்ற பொழுது, இல்லை இல்லை யா அல்லாஹ், நீ இந்த உலகத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்குகின்றாய், இப்படி இருக்குகின்ற பொழுது நீ என்னை கிண்டல் செய்கின்றாயா என்பதாக அல்லாஹ்வை பார்த்து அந்த மனிதன் கேட்பான் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, கால யா ரப்பி அத்தஹ்தஸி மின்னி வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ இந்த உலகத்தை படைத்தவனாக இருக்க நீ என்னை கிண்டல் செய்கின்றாயா என்பதாக அவன் அல்லாஹ்விடத்திலே கேட்பான். உடனே இதை கூறிவிட்டு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய்ப்பல் தெருகின்ற அளவிற்கு சிரித்தார்கள். இதை எப்படி சிரித்தார்கள் என்பதாக இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே கேட்கின்ற பொழுது, எப்படி அல்லாஹ் அந்த நேரத்திலே சிரித்தானோ அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிரித்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் கிதாபிலே பதிவாகி இருக்கின்றது. இப்படி இந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் ஏராளங்கள் இருந்தாலும் ஒரு யூத அறிஞர் ஒருவர் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, நான் 3 கேள்விகளை உங்களிடத்திலே கேட்குகின்றேன், அந்த 3 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிவிட்டீர்களே ஆனால் உங்களை நான் ஈமான் கொண்டு விடுகின்றேன் என்பதாக அந்த யூத அறிஞர் கூறுகின்றார். அந்த யூத அறிஞர் எப்படிப்பட்டவர் என்றால், அந்த இடத்திலே அந்த நேரத்திலே அனைத்து யூதர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அறிஞர்களாக திகழ்ந்தவர்கள் அவர்கள். அந்த கேள்வி என்பது நான் கேட்டால் நபியை தவிர வேறு யாருக்கும் அந்த கேள்வியே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி நான் கேட்டு நீங்கள் சொல்லிவிட்டீர்களே ஆனால் நிச்சயமாக நான் உங்களை ஈமான் கொள்கின்றேன் என்பதாக கூறி அந்த கேள்வியை கேட்டு அதற்கு பின்னால் பதில் கூறிய உடனே அவர்கள் ஈமான் கொண்டு அப்துல்லா இப்னு சலாம் என்ற அந்த பெயரோடு அவர்கள் அறிவிக்குகின்றார்கள். முதலாக அவர்கள் கேள்வியை கேட்குகின்றார்கள். முதலாவதாக, கியாமத் நாளையினுடைய அடையாளம் எது, கியாமத்தினுடைய அடையாளம் எப்படி இருக்கும் என்பதாக முதல் கேள்வியை கேட்குகின்றார்கள். இரண்டாவது, சுவனத்திலே சுவர்க்கவாசிகள் உண்ணக்கூடிய முதல் உணவு எதுவாக இருக்கும் என்பதாக இரண்டாவது கேள்வியை கேட்குகின்றார்கள். மூன்றாவது கேள்வி, ஒரு குழந்தை பிறக்குகின்ற பொழுது ஒன்று தந்தை முகமாகவோ அல்லது தாயுடைய முகமாகவோ அல்லது உறவினர்களுடைய முகமாகவோ இப்படி மாறுபடுகின்றதே, இதற்கு காரணம் என்ன என்பதாக 3 கேள்விகளை கேட்குகின்றார். அப்பொழுது முதல் கேள்வி கேட்டார்கள், மறுமையினுடைய அடையாளம் எது? மறுமையுடைய அடையாளம் என்பது மேற்கிலிருந்து ஒரு நெருப்பு கங்கு விரட்டும், அது கிழக்கு வரை மக்களை விரட்டி கொண்டே செல்லும். இதுதான்
முதலாக கியாமத் நாளில் நடக்கக்கூடிய முதல் அடையாளமாகும் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுகின்றார். இரண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி, சொர்க்கத்திலே முதலாக சொர்க்கவாதிகள் உண்ணக்கூடிய உணவு மீனுடைய ஈரலிலே இருக்கக்கூடிய ஒரு சுவையான உணவு என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுகின்றார். மூன்றாவது, ஒரு குழந்தை எப்படி தகப்பனை போன்றும் தந்தையை போன்றும் உறவினர்களைப் போன்றும் முகம் மாறுகின்றது என்பதாக அந்த யூதர் கேட்ட கேள்விக்கு ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுகின்றார்கள். தந்தையினுடைய அந்த விந்து துளி முதலிலே கர்ப்பப்பைக்கு சென்றால் அந்த குழந்தை தந்தை போலவும், அல்லது பெண்ணுடைய அந்த இந்திரிய துளி கர்ப்பப்பைக்கு செல்மையானால் அது தாயை போலவும், இந்த இரண்டு பேருடைய விந்து துளி ஒன்றாக ஒரே நிலையில் சமமாக கர்ப்பப்பைக்கு செல்மையானால் அது உறவினர்களைப் போலையும் பிறக்கும் என்பதாக அந்த யூதனுக்கு பதிலளித்த உடனே அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை கூறி அவர் இஸ்லாத்தில் இணைந்தார் என்ற அந்த செய்தியை ஹஸ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். இந்த செய்தியை ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்படி இந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் என்பது ஏராளம் இருக்குகின்றன. இந்த சுவர்க்கத்திலே நாம் இப்பொழுது இந்த உலகத்திலே மீனுடைய அந்த சினையில் உள்ள ஒரு கொழுப்பு கட்டியை போன்ற உண்ட உணவை நாம் இப்பொழுது தூக்கி எறிந்து விடுகின்றோம். ஆனால் இதை அல்லாஹு தஆலா மறுமையில் இதைவிட புனிதமாக ஆக்கி அந்த உணவை நமக்கு